அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சிம்ப்ளிஃபிகேஷன் அத பத்தி ஒரு வீடியோ போடலாம். சிம்ப்ளிஃபிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சதுன்னா இந்த சம்ஸ் எல்லாம் ஈஸியா நீங்க போடலாம். அதுல நம்ம இப்போ பார்க்க போறது என்ன அப்டின்னா, இந்த டிவிசிபிலிட்டி அப்படிங்கிறது. டிவிசிபிலிட்டிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் ஒரு எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிற மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கணக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிவிசிபிலிட்டில டிவைடட் பை 2 அப்படின்னு நெறைய குடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? ஒவ்வொன்னா பார்த்துரலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி 2னா என்னது? உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நெறையா யூடியூப் ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. எல்லா இதுலயுமே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இருந்த போதிலும் நம்ம இப்ப இந்த வீடியோ ஏன் ஸ்பெசிஃபிக்கா குடுக்குறோம் அப்டின்னா, ஈஸியா பார்த்த உடனே எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது தான். இப்ப டிவிசிபிலிட்டி 2னா என்னது? லாஸ்ட் டிஜிட் வந்து ஈ ஈ ஈவன் டிஜிட்டா இருக்கணும். அப்படி இருந்தது அப்டின்னா, அது வந்து என்னது? கண்டிப்பா டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். சரிதானே? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 3. 3 பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, கொடுத்திருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் என்ன செய்யணும்? கூட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இந்த நம்பர் குடுக்குறேன். இது எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன செய்யுங்க? கூட்டுங்க. கூட்டுனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன வருது? ஸோ டோட்டல் வந்து நமக்கு 15 வருது. அப்போ 15 வந்து என்ன ஆகும்? இது டிவைட் ஆகும். டிவைட் ஆகுதா? அப்போ அது 3ஆல டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 சரியா? இந்த 4 எப்படி ஆகுது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, லாஸ்ட் 2 டிஜிட் ரைட்டா? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து என்னது அப்படின்னா டிவிசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1040 அப்படின்னு ஒண்ணு போடுறேன். இத நீங்க போட்டு பாருங்க. உங்களுக்கு டிவிசிபிள் ஆகுதா இல்லையாங்கிறது தெரிஞ்சிரும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க 5. 5 பொறுத்தவரைக்கும் என்னது? யூனிட் டிஜிட் 5ஆ இருக்கணும். அப்படி இல்லன்னா 0வா இருக்கணும். இந்த 2 2 கண்டிஷன் தான் என்ன அப்படின்னா 5க்கு வந்து வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது 6. 6 பொறுத்தவரைக்கும் 3, 2 இந்த 2க்கும் ரூல் என்ன அப்ளை ஆகுதோ, அது அப்ளை ஆனுச்சுன்னா ஆகும். நெக்ஸ்ட் தான் முக்கியமானது 7. இந்த டிவிசிபிள் பை 7 அப்படிங்கிறது என்னன்னா, நெறைய பேத்துக்கு தெரியாது. இதுக்கு 2 மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ 7 இன்டு 3 போடுங்களேன். 21 வருமா? 7 இன்டு 1 23. அடுத்து 7 7 49. இப்போ பாருங்க 2 நம்பர்லயுமே 1 கூட்டணும், 1 குறைக்கணும். அப்படி குறைச்சீங்கன்னா, உங்களுக்கு எதுல வந்து ஒரு தசம எண் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 21ல இருந்து 1 கழிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 20 இருக்கும். 20 பிளஸ் 1 21. ஆ இப்போ பார்த்தீங்கன்னா 49 இருக்கா? இப்போ 49 பிளஸ் போட்டீங்கன்னா, சாரி இப்போ இதுல வந்து என்ன செய்யணும்னா 21 மைனஸ் 1ன்னு போடணும். அப்பதான் 20 கிடைக்கும். இங்க 49 பிளஸ் 1 50 கிடைக்குது. இப்போ 7னுடைய எத பெருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி டிஜிட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 7 இன்டு 3 போட்டீங்கன்னா 21 கிடைக்கும். அதனால நம்ம 21லேருந்து 1 கழிச்சு 2 எடுத்துக்கிடுவோம். ஸோ அஞ் 7 கூட 7 பெருக்குனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ல 49. அப்ப 49 கூட நம்ம என்ன செய்யணும் 1 கூட்டுனோம் அப்படின்னா 50 கிடைக்கும். அதெல்லாம் 5 எடுத்துக்கிடுவோம். இப்ப இந்த யூனிட் டிஜிட் வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுத்திருக்க கணக்குல லாஸ்ட் டிஜிட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டிஜிட்டோட பெருக்கி கழிக்கணும். உதாரணத்துக்கு 122 போட்டிருக்கேனா, இப்ப 122 டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 122ல அந்த கடைசி இருக்கு பார்த்தீங்களா 2 அந்த 2 வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கொடுத்திருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் என்னது 2. அந்த 2ஆல என்ன செய்யணும்? பெருக்கி கழிக்கணும். பாருங்க 12 தனியா எழுதிக்கிட்டு, அந்த 2 இருக்குல்ல, அந்த 2 கொண்டு நான் என்ன செய்றேன்? பெருக்குறேன். 2 இன்டு 2 4. அப்ப 4 மைனஸ் 12 7 வருது. 8 வருது. அப்ப 8 வந்து டிவைட் ஆகுமா? ஆகாது. சரியா? இப்போ 122 டிவைட் ஆகாது. ஆனா இதே கணக்கு இப்போ 112 அப்படின்னு போடுங்களேன். இப்போ இதே கணக்குல நம்ம 112 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, அந்த 112 என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக டிவைட் ஆகும். சரியா? இப்போ பாருங்க 111 11 தனியா வச்சுக்கோங்க. 2 இன்டு 2 4 போடுங்க. 4 போட்டுட்டு 11லேருந்து 4 கழிச்சீங்கன்னா, உங்களுக்கு 7 கிடைக்கும். சரியா? அப்போ இது வந்து டிவைட் ஆகுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரூலா வந்து இங்க ப்ளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 7 கூட 5 பெருக்குங்களேன் 35 தான் கிடைக்கும். அப்ப 35ன்னா என்னது? அது கூட 5 கூட்டணும். ஆனா நம்ம ரூலே என்னன்னா 1 மட்டும் தான் என்ன செய்யணும்? கூட்டணும், குறைக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த 2 நம்பர் மட்டும் தான் வரும். 2, 5. இந்த மாரி தான் நமக்கு என்னது 13ஆம் நம்பர் இருக்கு அப்படின்னா 39 வரும். ரைட்டா? 39 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? பிளஸ் 1 போட்டீங்கன்னா 40 கிடைக்குமா? அப்போ அதுக்கு வந்து என்னது 4 வந்து இப்போ 4ஆல பெருக்குனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன செய்யணும்? 1 கூட்டணும். அதே இது 13க்கு 7 ஒரு யூனிட் டிஜிட் 1 வருத மாரி இருக்குன்னா 7ஆல தான் பெருக்கணும். அப்போ 11ஆல என்ன செய்யணும்? பெருக்குனீங்கன்னா கழிக்கணும். இப்படிதான் நம்ம என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கணக்கு தான் சால்வ் பண்றோம்.
பாருங்க ஆன்சர் வருதான்ட்டு. ஸோ 1047 வருது. ஸோ இப்போ 5ஆல பெருக்கிற மெத்தட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கணக்கு சால்வ் பண்ணும் பொழுது நல்லா கவனிங்க. அப்பதான் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் உள்ள அதுக்கு மேல நம்மளால போக முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஸோ 7ஆல டிவைட் பண்ணி பார்த்துடலாம். 7ஆல டிவைட் பண்ணி பார்த்தோம்னா என்ன கிடைக்குது? ஸோ கீழ கிடைக்குது. ஸோ இதனால நமக்கு என்ன செய்ய முடியல? அத மேலும் டிவைட் பண்ண முடியல. அப்படின்னா என்ன இது என்ன டிவைட் ஆகாது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 5ஆல பெருக்கணும்னா என்ன செய்யணும்னா, கூட்டணும். 2ஆல பெருக்கணும் அப்படின்னா கழிக்கணும். ஸோ இத மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த இத கிளியர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க நமக்கு 8. 8னா இந்த லாஸ்ட் 3 டிஜிட்ஸ வந்து என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா என்ன செய்யணும்? 2யும் 4யும் இந்த 2க்குள்ள காம்பினேஷன் போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸி ஆயிரும். அடுத்து 9. 9னா என்னது? 3க்கும் 9க்கும் சேம் தான். எல்லா நம்பரையும் கூட்டி நம்ம என்ன செய்யணும்? 9ஆல டிவைட் ஆகணும். டிவைட் ஆனுச்சு அப்படின்னா, அது என்னது? டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இல்லன்னா டிவைட் ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்ப இத கூட்டி பாருங்க. 27 வருதா? 26 டிவைடட் பை 9 3 முடிஞ்சது. 10 பொறுத்தவரைக்கும் யூனிட் டிஜிட் 0 வரணும். அது மட்டும் தான் டிவைட் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ 11 ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்னா, ஸோ சம் ஆஃப் ஆட் டிஜிட் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் டிஜிட். இது வந்து 11 அல்லது 0வால வகுப்படணும். ஸோ இப்போ இத கூட்டுங்க. கூட்டுனீங்கன்னா ஈவன் டிஜிட் என்ன வருது? 11 வருது. ஆட் டிஜிட் என்ன வருது? 11 வருது. 15 வருது. அப்போ 15 மைனஸ் 15 வந்து எத்தனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 0 வரும். சரியா? ஸோ இப்படி வரணும். அப்படி இல்லன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11ஆல டிவைட் ஆகுற மாரி வரணும். ஸோ இப்படி வந்தது அப்படின்னா தான், அது வந்து என்னது? இந்த 11ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரூல் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ இப்போ இதுல இந்த 2 ரூலுக்கும் அப்ளை ஆகுது. அதனால நம்ம என்னது? இந்த இது முடிஞ்சது. ஸோ இதோட வந்து இந்த டாபிக் ஓவர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸோ எப்படி ப்ராடக்ட் பண்றது, மல்டிப்ளிகேஷன் பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எடுத்ததே வேஸ்டா போச்சு மைக் தூங்கியால. சரி இப்போ உங்களுக்கு 2 நம்பர் குடுக்குறாங்க. அந்த 2 நம்பர வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பெருக்க போறோம். ஸோ உதாரணத்துக்கு பாருங்க 50 டூ 42 அப்படின்னு குடுத்துருக்கேன். சரி இப்போ இத நம்ம பெருக்கணும்னா ட்ரெடிஷனல் மெத்தட்ல என்ன செய்வோம்? 2 இன்டு 2 4 அப்படின்னு போட்டு 5 20 அப்படின்னு போட்டு பெருக்கி அத கூட்டுவோம். ஸோ கூட்டுனோம்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது ஓல்டு மெத்தட் தான். பட் இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ 50 டூ 42 கீழ எழுதிக்கோங்க. இந்த அப்ரோச்ல என்ன செய்வோம்னா லாஸ்ட் டிஜிட் 2யும் பெருக்கி கீழ போட்டுக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அத கூட்டி எழுதணும். ஸோ இப்போ 2 இன்டு 5 10, 4 இன்டு 2 8 18. ஸோ அப்ப 8 எடுத்துக்கலாமா? 8 போட்டுக்கோங்க. மீதி 1 வச்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் உள்ள 2 டிஜிட்டையும் பெருக்கி மீதி உள்ளதோட கூட்டி இத கீழ எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இது சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கூட்டிலாம் எழுதணும். ஆனா இப்படி கூட்டி எழுதாம டைரக்ட்டாவே நீங்க ஆன்சர் போடுற மாரி இருக்கும். அதனால இது ஒரு மெத்தட நோட் பண்ணிக்கோங்க. சரி இப்போ அடுத்த கணக்குக்கு போலாம். அடுத்த கணக்கு உங்களுக்கு சப்போஸ் இப்போ வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர் குடுக்குறாங்க. 1, 2, 3, 4, 5, 6. இத எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னா, ஸோ அதே மாரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள 2 நம்பரையும் பெருக்கி கீழ எழுதிக்கோங்க. அடுத்து என்ன செய்யணும்? 2 டிஜிட் நம்பர் பார்த்தோம்னா, அதே மாரி தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ 6 2யும் பெருக்குங்க. அடுத்து இந்த 5யும் 3யும் பெருக்குங்க. பெருக்கி என்ன செய்யணும்? கூட்டி, அத வந்து என்ன செய்யணும் நம்ம? ஸோ ஈவோட கூட்டி கீழ ஆன்ஸரா போட்டுக்கணும். அதுல வரக்கூடிய மீதிய வந்து நம்ம என்ன செய்யணும்? வெளியில போட்டுக்கணும். ஸோ இப்போ 2 வந்து மீதியா கிடைச்சிருக்கு. அடுத்து 3 டிஜிட் மெத்தட் சால்வ் பண்ணணும்னு என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும், லாஸ்ட் டிஜிட்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேல உள்ளதுல ஃபர்ஸ்ட் டிஜிட் 1, கீழ உள்ளதுல ஃபர்ஸ்ட் டிஜிட் 6. ஸோ இந்த மாரி கிராஸ் கிராஸ் பண்ணி அது 2யும் கூட்டணும். நடுவுல உள்ளதையும் என்ன செய்யணும்? பெருக்கி அதையும் கூட்டணும். ஸோ இப்படி கூட்டி கீழ போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இத பெருக்குனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஈவோட சேர்த்து மொத்த வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா, 3 மீதியில கிடைக்கும். 0 வந்து இங்க கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 2 டிஜிட் மெத்தட்ல சால்வ் பண்ணணும் மறுபடி. டைரக்ட்டா என்ன செஞ்சிடக்கூடாது, லாஸ்ட்ல உள்ளத மட்டும் போட்டுறக்கூடாது. ஸோ 2 டிஜிட் மெத்தட்ல மறுபடியும் என்ன செய்யணும், அந்த 1 2வையும் 4 5யும் போடணும். அப்படி போட்டீங்கன்னா, உங்களுக்கு மீதி அந்த 3ஓட சேர்த்து வரும்பொழுது, ஸோ உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அத மேல ஈ 1ஆவும் கீழ அந்த வேல்யூயும் போட்டுக்கோங்க. ஸோ கடைசி லாஸ்ட்ல உள்ள 2யும் பெருக்கி அந்த ஈவோட பெருக்கினா இதான் ஆன்சர். சரி இப்போ அடுத்த கணக்கு போலாம். ஸோ அடுத்த கணக்குல பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இப்போ ஏபி பேட்டர்ன் அந்த மாரி உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அதான் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ ஏ, பி, சிடி அப்படின்னு போட்டோம்னா, ஸோ பியையும், டியையும் பெருக்கி கடைசியில போடணும். ஏபி சாரி ஏடி, பிசி இது 2யும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கூட்டி நடுவுல போடணும். ஏசி மல்டிப்ளிகேஷன ஃபர்ஸ்ட் போடணும்.
ஸோ அதே மாரி தான் அந்த 3 டிஜிட் மெத்தடுக்கும் சம்மு. சரியா? ஸோ முதல் லாஸ்ட் உள்ளத பெருக்கி கீழ போடணும். அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போடணும். அடுத்து 2 டிஜிட் மெத்தட போடணும். ஸோ இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது டைம் வந்து கொஞ்சம் கன்சம்ப்ஷன் ஆகுறது கம்மியாகும் அப்படிங்கிறது தான் இந்த இதனுடைய மெயினான பாயிண்ட். ஸோ அடுத்து பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இதை எப்படி சால்வ் பண்றது? அப்படின்னா 3 டிஜிட் வரைக்குமே ஒரே மெத்தட் தான். சரியா? ஸோ 3 டிஜிட் மெத்தட் அப்படியே நம்ம அப்ளை பண்ண போறோம். 4, 5, 20 போட்டுறோம். 20 போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன செய்றோம்? அப்படியே உள்ள உல்ட்டா விட்டு பெருக்குறோம். ஸோ பெருக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஸோ இதுல ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 2 டிஜிட் மெத்தட் போட்டோம். 2 டிஜிட் மெத்தட் போட்டோம்னா மறுபடியும் 3 டிஜிட் மெத்தடுக்கு போடணும். ஸோ 3 டிஜிட் மெத்தட்ல போடும்பொழுது 3 இன்டு 2 போடுங்க. அடுத்து 2 4 பெருக்குங்க. 2 4 6 பெருக்கிட்டு 3 6 பெருக்கி 3யும் நீங்க கூட்டி ஈவு இருக்கக்கூடிய அந்த 5யும் கூட்டுனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சாரி இருங்க. ஸோ இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 டிஜிட். இப்போ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் நம்ம எப்படி போட்டோம் அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் பெருக்க போறோம். அதே மாதிரி நடுவுல உள்ள 2யும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். எல்லாத்தையும் கூட்டி ஆன்சர் போட போறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்வோம்? 3 டிஜிட் வந்துரும். அப்போ அந்த 3 டிஜிட் வந்தோனே என்ன ஆகும்? மறுபடியும் இந்த 1, 2, 3க்கும் 5, 6, 7க்கும் 3 டிஜிட் மெத்தட் அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் 1, 2க்கும் 5, 6க்கும் 2 டிஜிட் மெத்தடு. அடுத்து 1, 5யும் பெருக்கி கடைசியா ஈவ கூட்டி போட்டீங்கன்னா ஆன்சர் முடியுது. சரியா? ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ நெறைய டைமிங் உங்களுக்கு வந்து மிச்சம் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுதேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இதே இதுல 1, 2, 3, 4, 5. ஸோ 3 டிஜிட் நம்பர், 2 டிஜிட் நம்பர் இருந்ததுன்னா, கீழ எத்தன டிஜிட் நம்பர் இருக்கோ, அந்த நம்பர் தான் நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். சரி இப்ப பாருங்க 4, 5 இருக்கு. அப்ப 2 டிஜிட் நம்பர் மெத்தட மட்டும் நம்ம செஞ்சாலே, இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து ஈஸியா வந்துரும். சரியா? சரி இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கேன் பாருங்க. ஆ ஸோ 4, 5 போட்டு உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி 2 டிஜிட் மெத்தட் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ 12 இன்டு 45 இதுக்கு 2 டிஜிட் மெத்தட் தான் போட போறோம். அப்போ 5 இன்டு 8 போட்டோம்னா என்ன வரும்? 13 வரும். சரியா? ஸோ 13 ஈவ் என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ 15 வந்துரும். ரைட்டா? அப்ப அந்த 15லேருந்து நம்ம என்ன செய்யணும்? 5 இங்க போட்டுக்கிடுதோம். போட்டுட்டு மீதி 1 வந்து எழுதுறோம். ஸோ இப்படிதான். கடைசி இருக்கிற டிஜிட் மட்டும் போட்டோம்னா, இந்த கணக்கு சால்வ் ஆயிரும். இதே மாரி 3 டிஜிட் நம்பர் 4 டிஜிட் நம்பர் குடுத்து 3 டிஜிட் குடுத்தாலும், நம்ம என்ன செய்யணும்? 3 டிஜிட் தான் அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4 ரைட்டா? கீழ வந்து 5, 6 போடுறோம். ஸோ இப்படி கீழ 2 இருந்ததுன்னா 2 டிஜிட் மெத்தட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இப்ப கீழ ஒரு 7 ஒரு நம்பர் போடுறோம்னா, இப்போ 3 டிஜிட் இருந்தா 3 டிஜிட் மெத்தட தான் நாம வந்து அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.